வணக்கம். கல்முனை மாநகர சபை உறுப்பினர் முபித் அவர்களே. வணக்கம் ஐயா. இன்று நீங்கள் கல்முனை மாநகர சபையின் கூரை மீது ஏறி கடந்த வாரங்களில் அம்பாறை மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த பாரிய வெள்ள அனர்த்தத்தின் போது கல்முனை மாநகர சபை இந்த மக்களுக்கான நிவாரணப் பணிகளை செய்யவில்லை என்றும் தங்களுடைய கருத்துக்கள் கல்முனை மாநகர சபையால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்று ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டீர்கள். இது தொடர்பாக தங்களின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, எவ்வாறான தாக்கத்தின் மத்தியில் நீங்கள் இந்த போராட்டத்தில் இறங்கினீர்கள் என்று கூற முடியுமா? நிச்சயமாக கூற முடியும். என்னுடைய போராட்டத்துக்கான தீர்வு கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 மாத காலமாக எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ச்சியான மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு 2 தடவைகள் ஏற்பட்டிருந்தது. அந்த ஏற்பட்ட கால நேரங்களில் எங்களுடைய மாநகர சபை இதுவரைக்கும் எந்த ஒரு அவசர கூட்டம் கூட்டியோ இல்ல அங்கத்தவர்களை அழைத்தோ இந்த மக்களுடைய அனர்த்தத்துக்கு எந்த விதமான தீர்வும் எடுக்கப்படவில்லை. இன்று நாங்கள் எங்களுடைய சபை கூடியது 9:30 மணி அளவில். நாங்கள் என்னுடைய பிரச்சனையாக இந்த பிரச்சனையை நான் அவர்களும் இந்த மாநகர சபையில் முன்வைத்து பேசினேன். இந்த பேசும்போது எங்களுடைய கல்முனை மாநகர சபைக்குரிய மக்கள், அதாவது ஒரு வருடத்துக்கு எங்களுடைய கல்முனை மாநகர சபையில் 10 கோடி ரூபாய் எங்களுடைய மக்கள் வரியாக செலுத்துகிறார்கள். இது அரசாங்கத்துடைய பணம் இல்லை. எங்களுடைய சோலை வரி, இறைச்சி கடை வரி, ரோட்டு வரி, அனைத்து வரிகள் சேர்த்து 10 கோடி ரூபாயை வருடாந்தம் எங்களுடைய மக்கள் செலுத்துகிறார். அந்த மக்களுக்கு இவ்வாறான ஒரு அனர்த்தம் ஏற்படும் போது எங்களுடைய முதல்வர் அவசர முடிவெடுத்தோ இல்ல அந்த மக்களுக்கு ஒரு உலர் உணவு வழங்கியோ அல்லது அவர்களுடைய முகாம்களுக்கு சென்று அவர்களுடைய வீடுகளில் சென்று எந்த விதமான ஒரு கஷ்ட நஷ்டங்களும் அவர் பங்கெடுக்கவில்லை. அதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக சபை தெரிவித்து பேசும்போது அதற்கு இணங்காமலும் சட்டத்தில் இடமில்லை என்றும் கூறினார். ஆனால் இதற்கு முதல் ஒரு முதல்வர் இருந்தார், எங்களுக்கு முதல்வர் ஒன்று இருந்திருந்தார். வாகரை கொக்கட்டுச்சோலையில் யுத்தம் நடக்கும் போது அந்த மக்கள் மட்டக்களப்பில் அகதிகளாக வந்திருக்கும் போது நாங்கள் 5 லட்சம் ரூபாய் பொறுமதியான சாமான்களை அவர்களுக்கு வாட்டி கொண்டு கொடுத்து எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கேற்று நாங்கள் கொடுக்கிறோம். ஆனால் அவ்வாறு செய்யும் போது ஏன் எங்களுடைய கல்முனை மக்களுக்கு இந்த வேறு செய்ய முடியாது என்பதற்காக நான் பல தடவை சொல்லியும் என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாததால் நான் மாநகர சபையின் உச்சியின் மேலேறி என்னுடைய கோரிக்கையை மக்கள் மத்தியில் சொல்லி எனக்கு தீர்வு வழங்க வேண்டும், என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்க வேண்டும் என்று நான் கூறியிருந்தோம். அதற்கு எங்களுடைய முதல்வர், எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் இணங்கி உடனடியாக இந்த கோரிக்கையை கைவிடுமாறு நாங்கள் இந்த கோரிக்கையை உடனடியாக உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக கூறினார். நான் அதை முற்றிலும் நிராகரித்து எனக்கு எழுத்து மூலம் தர வேண்டும் அல்லது தொலைத்தொழில் போனில் கலைக்க வேண்டும் முதல்வர் உடனடியாக பேசினார். பேசி நான் இறங்கி என்னுடைய மக்களுக்கான தீர்வை நாளையில் இருந்து அவர்களுக்கான அத்தியாவசிய உலர் உணவுகள் மற்றும் அவர்களுடைய சகல பிரச்சனையும் பார்த்துக் கொள்வதற்காக ஒரு குழு ஒன்றை நியமித்தார் முதல்வர் அவர்கள். நியமித்து அதை செயற்படுத்துவதாக இன்று எனக்கு செய்கின்றார். கல்முனை மாநகர சபையில் எந்த பகுதிகளில் முதல் கட்டமாக அந்த நிவாரணப் பணிகளை ஆரம்பிப்பதாக முதல்வர் சொன்னார்? கல்முனை சாய்ந்தம் மருது, கல்முனை மருதமுனை, வெப்படிமுனை இவ்வளவு முஸ்லிம் பகுதிகள், பாண்டிருப்பு, சேனக்குடியிருப்பு, மணச்சேனை, கல்முனை, தமிழ்புரி, இது தமிழ்புரி, நீலாவணை, திரவந்தியமோடு என்ற ஒரு கிராமமே நீரினால் முற்றாக மூழ்கப்பட்டு விட்டது. அங்கு தமிழ் மக்கள் தான் வாழ்ந்தார்கள். அப்படி நாங்கள் சொல்லுகின்றோம், முதலாவதாக எங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது, வெள்ளத்தால் பாதிப்பு 2 வகையில் நடைபெற்று இருக்கின்றது. ஒன்று தண்ணியால் ஆறுகள் பெருக்கெடுத்து பாதிக்கப்பட்டது, மற்றது மழை பெய்து அவர்களுடைய வீட்டுகளில்
தண்ணி தேங்கி நிற்கின்றது. நாங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை முதல் கவனித்துக் கொள்ளுங்கள், பின்பு மழை நீரால் பாதிக்கப்பட்ட மக்களை நீங்க உடனடியாக அவர்களுக்குரிய அத்தியாவசிய பொருட்களை கொடுங்கள் என்று கூறியிருக்கிறோம். உண்மையில் ஒட்டுமொத்தமாக பாதிப்பு அனைத்துமே அண்மையில் தொடர்ந்து பெய்த அடைமழை காரணமாகத்தான் பாதிப்புகள் ஏற்பட்டது. அந்த வகையில் கல்முனை திருவந்தியமோடு கிராமம் மிகவும் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட கிராமம். முற்றாக போக்குவரத்துகள் கூட துண்டிக்கப்பட்டிருந்தன. முதல்வர் முதற்கட்டமாக எந்த பகுதிகளில் நிவாரண பணிகளை ஆரம்பிப்பதாக சொல்லியிருக்கின்றார்? திருவந்தியமோடு, சேனக்குடியிருப்பு, மருதமுனை இந்த 3 இடங்களுக்கும் உடனடியாகவும், நெற்பட்டிமுனை, கல்முனைக்குடி, சாய்ந்த மருதுகள் 2ஆம் கட்டமாகவும் நிவாரணப் பணிகளை ஆரம்பிப்பதாக கூறியிருக்கிறார். நன்றி. தமிழ் CNN-னுக்காக தங்களுடைய விவரங்களை தந்தமைக்கு நன்றி ஐயா. நன்றி.